ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டேன். ஏன்னா நான் தினமும் காலையில் இஞ்சி அரைப்பேன். எங்கள் மாமனார் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்காக. அதனால் நான் அதோட சேர்த்தே அரைச்சிக்கும் போது நான் கொஞ்சமாக எடுத்துட்டேன். அந்த இஞ்சி நான் தோல் சீவி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இஞ்சி நல்லா நம்ம சுத்தமாக கழுவிட்டு அதை நல்லா இடித்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக இதிலேருந்து ஜஸ்ட்டு சாறு வர அளவுக்கு நம்ம இடிச்சுக்கணும். நல்லா சாறு அப்புறமா அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பஞ்சு எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அந்த சாறில் முழுசாக இந்த பஞ்சு படணும். அந்த மாதிரி டிப் பண்ணி இதை நீங்கள் தூங்கும்போது உங்களோட தொப்புளுக்கு மேலே நமக்கு தொப்புளோட ஃபுல்லு பக்கத்துலேயும் கொஞ்சம் நம்ம அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி அப்படியே நம்ம அப்படியே வச்சிடணும். இதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு சுத்தமாக வயிறு வலிக்கே இருக்காது. பீரியட் டைமில் மோஸ்ட்லி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த வயிறு வலிக்காக தான். இனிமேல் உங்களுக்கு வயிறு வலிக்கவே வலிக்காது. எப்போ பீரியட் வந்தாலும் வயிறு வலிக்குதுன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு ஒரு சிலருக்கு ரொம்ப வலிக்கும், ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் டே மட்டும். இந்த மாதிரி அவங்கவுங்க உடம்புக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் வலிக்குதோ, இப்போ ஃபஸ்ட் நாள் வலிக்குதுன்னா இது அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வலிக்குதுன்னா நீங்கள் மறுபடியும் அதே போல் செஞ்சு நைட் தூங்கும்போது அப்படி தொப்புள் சுற்றி வச்சுருங்க. தொப்புள் உள்ளேயும் ப்ளஸ் அதோட கூட கொஞ்சம் சுற்றின மாதிரியும் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ட்ரெஸ் போட்டுக்கிங்கன்னா அதுக்குள்ளே இதை வச்சுக்கலாம். அப்படியே தொப்பலில் நிற்கிற மாதிரி நீங்கள் இதை வச்சுட்டு தூங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட்டில் தூங்கும்போது வச்சுட்டு அது அப்புறமா தூங்கின அப்புறமா கூட அதை தானே விழுந்துடும். இல்லைனா காலையில் இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை பகலில் யூஸ் பண்ணனாலும் பகல்லையும் வச்சுருங்க. தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பொருள் போதும், இன்றைக்கு மேலே வயிறே வலிக்காது பீரியட்ஸ் டைமில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இயற்கையாக நேச்சுரலாக நமக்கு வீட்டிலையே நம்ம ரெமெடி ரெடி பண்ணுற மாதிரி நேச்சுரலான டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.